ரீசெண்டா ஒரு ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா அது உங்களை பயங்கரமா யோசிக்க வைக்கும். ஒரு ரூம்ல 5 குரங்குகளை உள்ள அனுப்பி லாக் பண்ணிடுறாங்க. அந்த ரூமோட சென்டர்ல ஒரு ஏணி இருக்கு. அதுக்கு மேல மங்கீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பனானாஸ். இதை பார்த்து அந்த குரங்குங்க சும்மா இருக்குமா? உடனே ஒரு குரங்கு ஏணி ஏற முயற்சி பண்ணுது. இதை வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்த சயின்டிஸ்ட் மிச்சம் இருக்க 4 குரங்கு மேல ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்றாங்க. எடுக்க போனது ஒருத்தன், பனிஷ்மெண்ட் வாங்கினது இன்னொருத்தன். ஒரு கட்டத்துல உஷாரா அந்த 5 குரங்குகளும் ஏணி ஏற முயற்சி பண்ணவே இல்லை. அப்பதான் நம்ம சயின்டிஸ்ட் உள்ள இருந்த ஒரு குரங்கை வெளியே எடுத்துட்டு ஒரு புது குரங்கை உள்ள அனுப்புறாங்க. அந்த புது குரங்கு சும்மா இருக்குமா? வாழைப்பழத்தை பார்த்ததும் ஏணி ஏற முயற்சி பண்ணுது. இருக்க 4 குரங்கும் அதை போட்டு அடி பின்னிடுதுங்க. இப்ப உள்ள வந்து புது குரங்குக்கு ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவாங்களா தெரியாது. இந்த ஏணி மேல ஏறினா இவங்க எல்லாரும் நம்மள போட்டு அடிப்பாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்குது. இந்த மாதிரி சயின்டிஸ்ட் அதுல இருக்க பழைய குரங்குகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு புது குரங்குகளை உள்ள அனுப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ரூம்ல இருக்க 5 மங்கீஸ்மே புது மங்கீஸ் தான். பட் ஸ்டில் அதுல யாராச்சும் ஒருத்தர் ஏணி ஏற முயற்சி பண்ணாலும் மிச்சம் இருக்க 4 மங்கீஸும் போட்டு அந்த குரங்கை அடிச்சு மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப உள்ள இருக்க 5 பேருக்கும் உண்மையாவே மேல ஏறினா என்ன நடக்கும்னு தெரியாது. அதுங்களும் முயற்சி பண்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுதுங்க. இன்னைக்கு நம்ம சொசைட்டியும் எக்ஸாக்டா இப்படிதான் ஒர்க் ஆகுது. யாராச்சும் ஒருத்தன் புதுசா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், யூடியூப்ல வீடியோஸ் போட போறேன்னு சொன்னா அவனோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் அதெல்லாம் பண்ணாதடா, ரொம்ப ரிஸ்க் தான் சொல்லுவாங்க. ஏன்னா காலங்காலமா அவங்க எல்லாரும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு இப்படி ஒரு ரேட் ரேஸ்ல தான் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களும் மேலே ஏற மாட்டாங்க, நம்மளையும் மேலே ஏற விட மாட்டாங்க. பட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்கன்றதுக்காக அது ஆபத்தானதாயிடாது. உங்களுக்கு உண்மையாவே அந்த ஏணி ஏறணும்னு தோணுச்சுன்னா ஏறுங்க, பாத்துக்கலாம். என்ன ஆயிட போகுது? மிஞ்சு போனா ஃபெயில் ஆகும், ஆயிட்டு போகுது. பிடிச்சதை ட்ரை பண்ணல, பட் ஒருவேளை ஜெயிச்சுட்டா நம்ம லைஃபே மாறும். கரெக்ட் தானே? உங்களுடைய தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, மத்தவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட்ஸ்க்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.